குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல பேலன்ஸ் இருக்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ லாஸ்டா எந்த கொஸ்டின் வரைக்கும் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஸோ சாட்ல சொல்லுங்க பார்ப்போம். ஸோ லாஸ்டா எந்த கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்தோம்? ஃபிஃப்டீனா? ஸோ 15th சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? ஓகே. நெக்ஸ்ட் 16th சம் நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த சம்ல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. குமார் டிராவல்ஸ் த சேம் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஒரே டிஸ்டன்ஸ் தான். பட் என்னென்ன ஸ்பீட்ல போறான்னா 3 km/h, 5 km/h, 8 km/h ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? அண்ட் டேக் டோட்டல் டைம் ஆஃப் 395 minutes. ஸோ மொத்தம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 395 நிமிடங்கள் ஆகுது. ஓகேவா? ஸோ சமமான தொலைவு எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். அதை பிரித்து அவன் வந்து 3 km/h, 5 km/h, 8 km/h போகிறான். ஓகேவா? ஸோ எல்லாமே சேர்த்து எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னா 395 minutes. ஸோ இந்த இடத்துல நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணோம்? ஸோ இங்கே km/h இருக்கும் பொழுது நம்ம இதையும் எதில் தான் மாற்றணும்? ஹவரில் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும்? 395/600. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா ரெண்டு தான் கேட்பாங்க. சேம் டிஸ்டன்ஸ்ல ஒன்று ரெண்டு ஸ்பீடு கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா 3 ஸ்பீட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம 3 பாகமா பிரிச்சுக்கணும். ஓகேவா? 1/3 + 1/3 + 1/3. ஸோ எல்லாம் ஆட் பண்ண என்னன்னு வரும்? 3/3 = 1 வருமா? ஸோ அந்த மாதிரி இப்போ ரெண்டு ஸ்பீடு கொடுத்துருந்தானா 1/2ன்னு எடுக்கணும். 3 கொடுத்துருந்தானா எப்படி எடுக்கணும்? 1/3. அதே 4 கொடுத்தா 1/4. ஆனால் 4லாம் வராது. மேக்சிமம் 2ம் 3யும் தான் வரும். ஓகேவா? 4லாம் கேட்க மாட்டாங்க. சரியா? சரி, இப்போ கவனிச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இதை நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ நான் டோட்டல் டிஸ்டன்ஸை டீனே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்பீடு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் வந்து எனக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 395 / மினிட்ஸ் கொடுத்துருக்கனால நான் ஹவருக்கு சேஞ்ச் பண்ணுறேன் by 60. ஓகேவா? இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஜென்ரலாக ஃபார்முலா என்னது? d = s × t. இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச டைரக்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமு. ஓகேவா? ஸோ அதனால நான் இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா t = d/sன்னு போடுறேன். ஓகேவா? ஏன்னா 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் இருக்கா? ஸோ அதை வந்து நம்ம s1, s2, s3 அப்படின்ற மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டீன்ற வேல்யூவை நம்ம ரைட் சைடு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ்ல ஒன் பார்ட் இது என்னது? 3 km. அப்போ 1/3 into d divided by 3. அதே மாதிரி 1/3 into d divided by 5. எல்லாமே கீழே போடனா இது மேல இருக்கிறது டிஸ்டன்ஸ், கீழே இருக்கிறது ஸ்பீடு. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 1/3 d divided by 8. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரதா டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டைம் நம்மளுக்கு என்னது? 395 / 60. ஓகேவா? இப்போ இங்க இந்த மாதிரி டிவிஷன் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 எங்க வந்துடும்? கீழே வந்துடும். ஓகேவா? லாங் டிவிஷன் கிட்ட வந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் எப்படி வரும்னா d/9 + d/15 + d/24. So is equal to 395
டிவைடட் பை 60. இது புரிஞ்சா? ஸோ இதுவே 2 கொடுத்துருந்தானா டி பை 2ன்னு வந்திருக்கும். ஸோ 3 கொடுத்தனால டி பை 3. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே 3 எல்சிஎம் 3மே வந்து வேற வேற டிஜிட்ஸ் இருக்கிறனால 9, 15, 24க்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்னா நம்மளுக்கு 360 வரும். ஓகேவா? போட்டு பாருங்க. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 360 வரும். ஸோ 360னா அப்போ 9 எதால மல்டிப்ளை பண்ணால் 360 40. இப்போ 40D ப்ளஸ் அதே மாதிரி இங்கே 24 இருக்கு. ஸோ 24 15ஆல மல்டிப்ளை பண்ணால் சாரி 15 இருக்கா 15 24ஆல மல்டிப்ளை பண்ணால் 360 24D ப்ளஸ் அதே மாதிரி இங்கே 24 இருக்கா 24 15ஆல மல்டிப்ளை பண்ணால் 360. தென் அதே 395/60 தான். ஓகேவா? ஸோ நம்ம இதை கன்வெர்ட் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னா நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எழுதுறேன். 79D இஸ் ஈக்குவல் டு 395 divided by 60. கீழே இருக்கிற 360 எங்க போயிரும்? மேலே போயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் டி வேணும் அப்படின்னா 395 into 360 divided by 60 into 79. ஸோ மல்டிப்ளைல இருக்கிற 79 இந்த பக்கம் வந்தா டிவிஷன். ஸோ 0க்கு 0 636ல 6 டைம்ஸ் 79 வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் போகும் 395ல. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? கீழே எல்லாமே கேன்சல், மேலே வந்து 6 into 5. ஸோ 6 into 5 என்னது 30. ஸோ 30 கிலோமீட்டர். ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? 3 ஸ்பீடு கொடுத்தா 1/3 1/3ன்னு எடுத்து 3யை கீழே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறமா டியை லெஃப்ட் சைடு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா வேல்யூவும் ரைட் சைடு கொண்டு போய் கேன்சல் பண்ணும். அவ்வளோதான். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. சொல்லுங்கப்பா, புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ நான் இங்கே இடம் இல்லாதனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நீட்டாக எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே, கிளாஸ் நேற்று கிளாஸ் இல்லை ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் அட்டன் பண்ணலைன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த வெப்சைட்டில் போய் சாரி யூடியூப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேவா? அதுலேயே நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களா?
சரி, ஓகே. நான் உங்களுக்கு லிங்க் வந்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், ஓகேவா? ஸோ லிங்க் சென்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்தெந்த கிளாஸஸ்லாம் மிஸ் பண்ணீங்களோ அதுவே டேட் போட்டே கிளாஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ அதில் இது இப்போ நான் எடுக்கிற கிளாஸ் தான் அப்படியே ரெக்கார்டடாக வரும். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட கேளுங்க, ஓகேவா? ஓகே. இது காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணவங்க அடுத்து 17th சம் நோட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? செவன்டீன்த் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் பெயிண்ட்ல சொல்லித்தரேன், இதுல இடம் பத்தாது. ஸோ கொஷின் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இதை நான் ஸ்டாப் ஷேர் கொடுத்துட்டு தான் பெயிண்ட்ல சொல்லித்தர முடியும், அதனால கொஷின் மட்டும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, இதுலயே பாருங்க. A bus runs at a speed of 80 km/h. ஸோ ஜென்ரலாக அந்த பேருந்து வந்து எந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்குன்னா 80 km/h போயிட்டு இருக்கு, ஓகேவா? ஆனால் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னா 10 நிமிஷம் லேட் ஆகுது, ஓகேவா? அதனால ஸ்பீடை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணானா 90. ஸோ ஒரு 10 இன்க்ரீஸ் பண்ணி 90 km/h ஸ்பீடில் போகிறான். பட் அப்பவும் எவ்வளோ நேரம் லேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8 minutes லேட் ஆகுது, ஓகேவா? ஸோ அந்த பேருந்து 90 km/h வேகத்தில் சென்றிருந்தால்
சேர வேண்டிய இடத்திற்கு 8 நிமிடங்கள் மட்டுமே தாமதமாக வந்திருக்கும். ஓகேவா? எனில் பேருந்து பயணம் செய்ய வேண்டிய சரியான நேரம் என்ன? அதாவது இங்க ஸ்பீடு கேட்கல. ஓகேவா? அப்போ அவன் அந்த பஸ்ல போயிருந்தானா கரெக்ட் டைம் போக எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்னு கேட்டிருக்கான். ஸோ எத்தனை மினிட்ஸ் எடுத்திருக்கும்னு கேட்டிருக்கான். இந்த கொஸ்டினை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல ஒன்னு லேட்டு ஒன்னு இயர்லின்னு வரும். கரெக்டா? பட் ஆனா இங்க ரெண்டுமே நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? லேட்டு. கரெக்டா? ஸோ அப்போ ரெண்டுமே லேட் அப்படின்றப்போ நம்ம டிஸ்டன்ஸ் சேம் தான். ஓகேவா? ஸோ ஸ்பீடும் டைமும் தான் வேற வேற. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணா ரெண்டு ஈக்குவேஷனா கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுமே சேம். ஓகேவா? ஸோ எஸ் இன்டு டி மட்டும்தான் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த சைடு இருக்கிற எஸ்என்டி இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிற எஸ்என்டி. ஓகேவா? ஸ்பீட் இன்டு டைம். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஸ்பீடு பஸ்ஸோட ஸ்பீடு என்னன்னு சொல்லியிருக்காங்க? 80 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ 80 இன்டூ நெக்ஸ்ட் டைம். டைம் பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினல் டைம் தான் எவ்வளோ, அதாவது ரைட் டைம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் அந்த டைமை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இல்லை டீன்னு கூட வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். பட் ஜென்ரல் டைமை விட அவனுக்கு எவ்வளோ நிமிஷம் டிலே ஆகுது? 10 மினிட்ஸ் லேட் ஆகுது. ஓகேவா? அப்போ லேட்டுனா ப்ளஸ் பண்ணும், இயர்லினா மைனஸ் பண்ணும். ஸோ லேட்டுன்றனால நான் இங்கே ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 10. இந்த இடத்துல என்ன நோட் பண்ணணும்னா இங்கே பாருங்க யூனிட்ஸ். இது கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்கு, இது மினிட்ஸில் இருக்கு. கரெக்டாக? அப்போனா ஹவராக தான் நம்ம ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி போடணும், லாஸ்ட்டாக தான் மினிட்ஸுக்கு மாற்றணும். ஓகேவா? ஸோ அப்போ மினிட்ஸாக இருக்கிறத ஹவராக சேஞ்ச் பண்ணணும். அப்போ 10/60 இஸ் ஈக்குவல் டு, அதுவே 90 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போச்சுன்னா மறுபடியும் எவ்வளோ மினிட்ஸ் லேட் ஆகுது? 8 மினிட்ஸ் லேட். அப்பனா எக்ஸ் பிளஸ் 8/60. ஸோ இதுவும் மினிட்ஸ்ன்றனால பை 60 போட்டேன். இப்போ பாருங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே 8 இன்டூ 10 9 இன்டூ 10ன்னு வருதா? ஸோ அதனால டைரக்டா நம்ம ஜீரோவை என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஈக்குவலுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே வேல்யூ வந்தா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் இங்க 8 இங்க 9 அவ்வளவுதான், கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க உடனே 60 60 கேன்சல் பண்ணலாமான்னு கேட்கலாம். பட் ஆனா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்க அது கூட என்ன ஆட் ஆயிருக்கு? எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ ஆட் ஆயிருக்கா? அதனால கேன்சல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது வேற இது வேற ஸ்பீடு, அதனால நம்ம அதை கேன்சல் பண்ண முடியாது. ரெண்டோட மல்டிபிள்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதை 8 நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 8x plus 80/60 is equal to, நான் ஏன் 60 அப்படியே வச்சுக்கிட்டேன்னா ரெண்டு சைடும் 60ஆவே இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, டைரக்டா மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 9x plus 72/60. ஓகேவா? ஸோ இது 8x சின்னது, ஸோ இது இந்த சைடு வரும். அதே மாதிரி 72 நம்மளுக்கு இந்த சைடு வரும். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம ரெண்டு சைடும் மாற்றணும்னா என்ன வரும்? 9xல 8x போச்சுன்னா என்ன வந்துடும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரெண்டுலையுமே 60 காமன். ஓகேவா? 80ல 72 போச்சுன்னா எவ்வளோ? 8. ஓகேவா? இட் மீன்ஸ் 8/60 ஹவர். பட் ஆனா நம்மளுக்கு ஆன்சர் எதுல இருக்கு? மினிட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ மினிட்ஸ் டு ஹவர் சேஞ்ச் பண்ணும்போது டிவிஷன் 60 பண்ணோம். அதுவே ஹவர்ல இருந்து மினிட்ஸா மாற்றும் போது என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பை 60. அப்போ 8/60 இன்டூ 60. ஸோ 60 60 கேன்சல் ஆயிருமா? ஸோ அப்போ எத்தனை மினிட்ஸ்? 8 மினிட்ஸ். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? இந்த மாதிரி ரெண்டுமே லேட் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஈக்குவேஷன் மெத்தட் மாதிரி தான் போடணும். சரியா? ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணணும். காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். கொஸ்டின் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. சோ என்ன சொல்லிருக்காங்க? கிரண் ஹேஸ் டு கவர் a distance of 300 கிலோமீட்டர் in 5 hours. கரெக்டா? அப்போ கொஸ்டின்ல டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 300. அதே மாதிரி டோட்டல் டைம் எவ்வளோ? 5 hours. ஓகேவா? ஸோ இதுல he travels for some time at a speed of 75 கிலோமீட்டர். ஸோ கொஞ்ச நேரம் எவ்வளோ போயிருக்காருன்னா 75 கிலோமீட்டர். அது எவ்வளோன்னு தெரியாது. கரெக்டா? ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? அப்போ T1 is equal to என்னது? எக்ஸ் அப்படின்னா ஸ்பீட் 1 நம்மளுக்கு என்னது? 55 கிலோமீட்டர். அதே மாதிரி சாரி 75 கிலோமீட்டர். அதே மாதிரி மறுபடியும் த ரிமைனிங் டைம் டிராவல். ஸோ ரிமைனிங் வரும்போது ஆல்ரெடி நம்மளுக்கு டோட்டல் டைம் என்னன்னு தெரியும்? 5. கரெக்டா? அதுல கொஞ்ச நேரம் வந்து 75 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போயிருக்கான். அந்த கொஞ்ச நேரத்தை நான் என்னன்னு வச்சிருக்கேன்? எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த டோட்டல் டைம்ல இருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணா எனக்கு ரிமைனிங் டைம் கிடைச்சிருமா? ஸோ அப்போ T2 is equal to 5 minus x. ஏன் 5 minus x? கண்டிப்பா 5 தான் பெருசு டோட்டல் டைம். ஓகேவா? அப்ப அதை விட இந்த எக்ஸ் சின்னதா இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எனக்கு 5 minus 2 3. கரெக்டா ஆன்சர் வருதா? ஸோ அதுதான் நம்ம 5 minus xன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி S2 is equal to என்னது? 55 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ நம்ம இதை டைரக்டா என்ன பண்ண போறோம்னா பிளஸ் பண்ண போறோம். ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும் 300. ஓகேவா? ஸோ அப்போ D is equal to S into T. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணா S1 T1 plus S1 into T2. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? 75x plus 55 into 5 minus x. ஸோ இந்த ரெண்டோட வேல்யூ சேர்த்துதான் எத்தனை கிலோமீட்டர்? 300 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ கொஸ்டின் வந்து how long did Kiran travel at high speed? இப்போ இதுல ரெண்டு ஸ்பீட் இருக்கு. ஒன்னு 55, இன்னொன்னு 75. ஸோ 75ன்றதான் ஹை ஸ்பீட். அப்போனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, அப்போ நம்ம இதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 75x plus 55 into 5.
ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 215 சாரி 275. So 5 5s are 25, balance 2, again 25 plus 2, 27. Okay, wow. 275 minus 55x is equal to 300. Okay, wow. So 75 la 55 portion நம்மளுக்கு என்னது 20. So 20x is equal to 300 ல 275 போச்சுன்னா என்னது 25. அப்போ x ஓட வேல்யூ என்னது 25 divided by 20. கேன்சல் பண்ணா என்ன வரும் 5/4. ஓகேவா? ஸோ இதை ஃப்ராக்ஷனாக மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாமா? ஏன்னா நம்மளுக்கு ஹவர் அண்ட் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 5/4 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றினா என்ன வரும் 1 4s are 1, பேலன்ஸ் 1. இட் மீன்ஸ் 1/4 hours. ஸோ இப்படி என்ன அர்த்தம் 1 hour. ஸோ இது வந்து கால் ஹவர்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் 15 minutes, குவார்ட்டர். ஓகேவா? ஸோ 1 hour 15 minutes. ஆப்ஷன் சி. ஸோ 75 km/h போகும்போது 1 hour 15 minutes அவன் கவர் பண்ணிப்பான். இதுவே லோ ஸ்பீடுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 55 கண்டுபிடிச்சிருக்கணும். ஓகேவா? அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம 5லேருந்து மைனஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இது ஈஸி தான், ட்ரை பண்ணுங்க. ஸோ a trip from Mumbai to Pune take 4 hours 30 minutes. எப்பவுமே இந்த மாதிரி வரும்போது 4.5 ஹவர்ஸ்ன்னு மாற்றிக்கோங்க. ஓகேவா? 4 hours 30னா half means 0.5. ஸோ அதுதான் டேரெக்டாக அப்படியே போட்டிருக்கேன். டு ரன் அட் அ ஸ்பீட் ஆஃப் 60 km/h. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், ஸ்பீடும் டைமும் வச்சு. இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவு மச் டைம் வில் இட் டேக் அஸ் டு ட்ராவல் அட் த சேம் டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? அதே தொலைவு. ஓகேவா? அட் த ஸ்பீட் ஆஃப் 15 m/s. ஸோ இந்த இடத்துல எங்கே மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா,
இங்க ஆல்ரெடி எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு கரெக்டா, பட் இங்க எதுல கேட்டிருக்காங்க, மீட்டர் பர் செகண்ட்ல கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்தணும். ஸோ கிலோமீட்டர்னா எதால மல்டிப்ளை பண்ணும், 18/5. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும், 54. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிவன் வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா. தென் டைம் கேட்டிருக்கானா, ஸோ டைம் ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கிவன்லேருந்து தெரியும், ஸ்பீடு நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 54. ஓகேவா. டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். போட்டுட்டு சொல்லுங்க பார்ப்போம், ட்ரை பண்ணுங்க. வெரி குட். 5 hours. எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா? ஸோ இப்போ இதில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறது. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, எஸ் இன்டூ டி. ஸோ ஸ்பீடு நம்ம என்னன்னு சொல்லியிருக்காங்க, 60 km/h இன்டூ 4.5. ஓகேவா. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஸோ 0, 5 6 are 33, தென் 270. ஸோ டெசிமலுக்கு ஒரு 0 போயிடும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது, 270. ஓகேவா. அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 270 டிவைடட் பை 54. ஓகேவா. ஸோ எத்தனை டைம்ஸ் போகும்னா 5 டைம்ஸ் போகும். சரி, 5 டைம்ஸ். 54 into 5, 27. 5 hours. ஓகேவா. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் போடுங்க பார்ப்போம். ஸோ 20th கொஸ்டின் நான் மாடல் சொல்றேன், ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. எப்படி போடணும்னு ஸ்டெப்ஸ் சொல்றேன். ஸோ a car can cover 350 km in 4 hours. அப்போ டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்துருக்காங்க கரெக்டா. இஃப் இட் ஸ்பீட் இஸ் டிக்ரீஸ்ட் பை, அப்போனா ஒரிஜினல் ஸ்பீடை கம்மி பண்ண சொல்லியிருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரிஜினல் ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் கரெக்டா. டி, ஸோ ஸ்பீடோட ஃபார்முலா என்னது, டி பை டி. ஓகேவா. ஸோ ஒரிஜினல் ஸ்பீட் தெரிஞ்சிடும். தென் அந்த ஸ்பீட்ல இருந்து எவ்வளோ குறைக்க சொல்லியிருக்கான், 12.5 km/h. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 12.5 வந்துச்சுன்னா 12.5. ஓகேவா. ஸோ அப்போ ஒரிஜினல் ஸ்பீட்ல இருந்து 12.5 நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். ஓகேவா. அப்போ மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நியூ ஸ்பீட் என்னன்றது கிடைக்குமா. தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு மச் டைம் does the car take to cover a distance of 450 km. ஸோ அப்போ அந்த 450 கிலோமீட்டரை
அந்த ஸ்பீட்ல போனீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ டைமோட ஃபார்முலா என்னது? டி டிவைடட் பை நியூ ஸ்பீடு. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் தெரியும், நீங்க இதுல இருந்து நியூ ஸ்பீடை கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணணும். ஓகேவா? சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். கரெக்ட். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி போட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? இது ரிப்பீட்டடு. சரி, ஓகே, பரவாயில்ல, சால்வ் பண்ணுங்க. வெரி குட். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6 hours. இது நம்ம ஆல்ரெடி போட்டோம். ஓகேவா? ஸோ அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். $34 நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க, சொல்லித்தரேன். இப்போ 34 பாருங்க. ஆக்சுவலா இது வந்து ரேஷியோ மெத்தட்ல நம்ம போட போறோம். ஓகேவா? ஸோ இது ஒரு ட்ரிக்கு மாதிரி தான். இந்த மாதிரி மெத்தட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி போகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இன் கவரிங் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 182 கிலோமீட்டர். ஸோ மொத்த தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 182 மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? சரி, கிலோமீட்டர். 182 கிலோமீட்டர். தமிழ்ல மட்டும் அப்படியே கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஓகேவா? 182 ஃப்ரண்ட்ல வரணும். ஓகேவா? இதுல மொத்தம் 2 பேர் இருக்காங்க. ஒன்னு சலாஜ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கெவின். ஓகேவா? டோட்டலா 2 பேர். ஸோ நார்மல்ல போகும்போது கெவின் வந்து சலாஜை விட 4 ஹவர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறான். ஓகேவா? அதுவே சலாஜ் வந்து அவனோட ஸ்பீடை டபுள் பண்ணான் அப்படின்னா கெவினை விட 9 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே என்ன ஆயிடுறான்? ரீச் ஆயிடுறான். ஓகேவா? அப்போ சலாஜோட ஸ்பீட் என்ன? அப்ப அவன் எந்த ஸ்பீட்ல போயிருப்பான்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரிஞ்சா? இப்போ கவனிச்சுக்கோங்க. இப்ப 2 பேர் இருக்காங்க. ஒன்னு சலாஜ், இன்னொன்னு கெவின். ஓகேவா? இப்போ இந்த 2 பேர்ல ஃபர்ஸ்ட் நார்மலா போகும்போது 4 ஹவர்ஸ் அதிகமா எடுத்துக்கிறான். ஓகேவா? தென் டபுள் ஹி ஸ்பீடை டபுள் பண்றான்.
ஓகேவா? இவன் வந்து அதே ஸ்பீட்லயே தான் போயிட்டு இருக்கான். ஆனா என்ன ஸ்பீடுன்னு தெரியாது. பட் இவன் அதே ஸ்பீட்ல தான் போறான். ஸோ அதனால இதை நான் 1xன்னு வச்சுக்கவா? இவனும் 1லயே தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்காங்க. போகும்போது இவன் 4 ஹவர்ஸ் அதிகமா எடுத்துக்கிறான். இப்போ என்ன பண்றான்னா இவன் ஸ்பீடை டபுள் பண்றான். ஓகேவா? அப்போ 1 இன்ட்டு 2 என்னது? 2x. ஓகேவா? ஸோ ஸ்பீடை டபுள் பண்ணும் பொழுது இவனை விட இவன் எவ்வளவு முன்னாடியே போயிடுறான்? 9 ஹவர்ஸ் முன்னாடியே போயிடுறான். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லி கொடுத்த மாதிரி என்ன சொல்லிட்டேன்? லேட்னா பிளஸ் பண்ணும், லெஸ் தன்னா மைனஸ் பண்ணும். அப்போ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வரும்போது 4 மைனஸ் மைனஸ் ஆஃப் 9ன்னு வரும். ஓகேவா? அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் இங்க என்ன ஆயிரும்? ஆட் ஆயிருமா? அப்போ 4 பிளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 13 ஹவர்ஸ். இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஜென்ரலா டிஸ்டன்ஸ் ஃபார்முலாலே பார்த்தோம்ல, டெல்டா டி அப்படின்னாலே ஒன்று அதிகம் இன்னொன்று கம்மின்னு வந்தாலே டைரக்டா அது என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இவனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளோ? 13 ஹவர்ஸ். அப்போ ரெண்டுல 1% இது 1 தான். அப்போ 1 பார்ட் 13 ஹவர்ஸ் அப்படின்னா இவன் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிருக்கானா? ஸோ இது எத்தனை எக்ஸ்? 2x. கரெக்டா? அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 13 இன்டூ 2. சொல்றது புரிஞ்சா? ஸோ நம்மளுக்கு வந்து கொஷின் யாரை கேட்டிருக்காங்க? சலாஸ் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ சலாஜோட ஒரிஜினல் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா டோட்டல் டைம், அதாவது ரெண்டுக்கு பேருக்குமான டிஃபரன்ஸ் 2x மைனஸ் எக்ஸ் எவ்வளோ? 13 ஹவர்ஸ்னா இவன் எத்தனை எக்ஸ்? 2x. ஓகேவா? அப்போ 13 இன்டூ 2 இஸ் ஈக்குவல் டு 26 ஹவர்ஸ். ஸோ டைம் தெரியும், டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியும். இதுல இருந்து ஸ்பீடு கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு distance by time. So distance எவ்வளோ? 182 divided by 26. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேபிள கேன்சல் பண்ணீங்கன்னா 13. ஸோ இது வந்து 91 வரும். ஓகேவா? ஸோ 13 91ல வந்து எத்தனை டைம்ஸ் போகும்? 7 டைம்ஸ் போகும். ஓகேவா? ஸோ 1 3s are 3. Sorry, 13 into 7. 7 3s are 21, balance to 7 plus 2 9. ஸோ அப்போ 7 கிலோமீட்டர் பர் ஹவர். புரிஞ்சுதா? இந்த மாடல் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ரெண்டு பேரை வச்சு இந்த மெத்தட் வந்து மாறவே மாறாது. எது மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா கிலோமீட்டரையும் ஹவர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த டபுள் ஸ்பீட் அதே தான் வரும். ஓகேவா? மற்ற சென்டென்ஸ் எல்லாமே அதே தான் காப்பி ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டிஸ்டன்ஸையும் டைமை மட்டும்தான் கொஷின்ல மாத்தி கொடுப்பாங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ அதனால இந்த ட்ரிக்கை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் இதே மாடல் தான் 35ம் ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் 35 கொஸ்டின்ஸ் இதே மாடல் தான். ஆன்சர் என்ன வந்துச்சு? கரெக்ட் 15. எல்லாருக்குமே 15 ஆன்சர் வந்துச்சா? நெக்ஸ்ட் ஸோ 36 கொஸ்டின்ஸும் அதே மாடல் தான். ஓகேவா? 36 போடுங்க. ஸோ 35க்கு வந்து 15 வரும். ஓகேவா? ஸோ போடாதவங்க கவனிச்சுக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்னது 150. ஸோ இதில் 2 பேர், பிரணய் ஒன்று அண்ட் அமன். ஸோ பிரணய் தான் டபுள் ஹி ஸ்பீட். அப்போனா 2x
எக்ஸ். ஸோ சேம் டிஃபரன்ஸ் வந்து 1x தான். ஸோ 1 தான் எவ்வளோன்னா 3 + 2 எத்தனை ஹவர்ஸ்? 5 ஹவர்ஸ். அப்போ 2xனா 10 ஹவர்ஸ். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் டோட்டலாக 150 divided by 15. Sorry. 10. 2 into 10, 10. Sorry, 2 into 10. 2 into 5, 10. So 0 க்கு 0 cancel. So speed வந்து 15. 36 repeated question. ஆமா கரெக்ட். சரி ஓகே. ஆமா அதே கொஸ்டின் தான் திரும்பவும் ரிப்பீட் ஆயிருக்கு. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கணும். 37. 37 காப்பி பண்ணிக்கோங்க. A man goes to Lucknow from Kanpur. ஸோ கான்பூர்ல இருந்து லக்னோ போறான். சேம் டிஸ்டன்ஸ் ஒன்றும் சொல்லலை. ஓகே வெறும் ஸ்பீடு மட்டும் என்னன்னு சொல்லியிருக்காங்க 72. அண்ட் ரிட்டர்ன்ஸ் டு கான்பூர். மறுபடியும் லக்னோலேருந்து திரும்ப கான்பூர் வரான். அப்போனா டிஸ்டன்ஸ் ரெண்டும் என்னவா தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். கரெக்டாக கான்பூர் டு லக்னோ போகிறான், திரும்ப அங்கேருந்து ரிட்டர்ன் வரான். ஸோ ரிட்டர்ன் வரும்போது எவ்வளோ ஸ்பீடில் வரான்னா 90ல் வரான். ஓகேவா? ஸோ சேம் ரூட்டுன்னு அவனே சொல்லிட்டானா? ஸோ வாட் இஸ் ஹிஸ் ஆவரேஜ் ஸ்பீட்? ஸோ நம்ம இதுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஃபார்முலா எழுதி போட்டிருப்பேன். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார்முலா என்னது? இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் சேம், ஸ்பீடு மட்டும் வேரி அப்படின்னா 2 into x into y divided by x plus y. ஸோ எக்ஸ்ன்றது ஒரு ஸ்பீடும் ஒய்ன்றதை இன்னொரு ஸ்பீடாகவும் எடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணும். அவ்வளோதான். போட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸை வந்து 72ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒய் வந்து 90. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். எயிட் ஜீரோ 80 1. ஓகே ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஆன்சர் எல்லாருக்கும் வந்துச்சா? 80.
எல்லாருக்குமே ஆன்சர் 80 வந்துச்சா? ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 இன்டூ 72 இன்டூ 90 டிவைடட் பை ஆட் பண்ண என்ன ஒரு 162 கரெக்டா? ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டேபிள்ஸ்லேயே பண்ணால் 81 ஓகேவா? ஸோ இது 36 தென் திரும்பவும் இந்த 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 10 9 4 80 ஓகேவா? நெக்ஸ்ட் 38 ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்த மாடல் தான். அதாவது எ பஸ் டிராவலிங் அட் ஸ்பீடு கொடுத்துட்டான், கம்ப்ளீட்ஸ் எ ஜேர்னி இன் 9 hours, டி கொடுத்துட்டான். ஸோ எஸ்ஸும் டியும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? எஸ் இன்டூ டி. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? வாட் ஷுட் பி இட்ஸ் ஸ்பீட் டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ்? அதே தூரத்தை 12 ஹவர்ஸ்ல கடக்கணும்னா அவன் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிவன்லேருந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணோம். கொஷின் என்னது? ஸ்பீடு கேட்டிருக்கான். ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ இங்கே யூனிட் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ கிலோமீட்டர் பர் ஹவர், ஹவர் ஹவர். ஸோ அவனால டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டு டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? போட்ட ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ம் 36 கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா? ஸோ டிஸ்டன்ஸ் 48 இன்டூ 9 அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம திரும்பவும் கேன்சல் தானே பண்ண போகிறோம், அதனால மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணுறதுக்கு அப்படியே வச்சுக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன அது? 48 இன்டூ 9. ஸோ டைம் என்னது? 12. ஸோ 12 4 டைம்ஸ் போகுமா? ஸோ 9 4s are 36. ஆப்ஷன் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் இது காப்பி பண்ண 39th கொஸ்டின் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷின் காப்பி பண்ணிக்கோங்க. இது ஸ்டெப்ஸ் கொஞ்சம் வரும். ஓகேவா? ஸோ நான் பெயிண்டில் சால்வ் பண்ணுறேன். ஸோ மொத்தம் 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க.
காப்பி பண்ணியாச்சா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஜீஷான் டிராவல்ஸ் 294 கிலோமீட்டர் at 42 கிலோமீட்டர் per hour. கரெக்டா? அண்ட் நெக்ஸ்ட் கிவன் என்ன சொல்லியிருக்காங்க? 210 கிலோமீட்டர் at 30 கிலோமீட்டர் per hour. தென் அதே மாதிரி 330 கிலோமீட்டர் at 66 கிலோமீட்டர் per hour. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த ஹோல் ஜேர்னி. ஸோ டிஸ்டன்ஸ் வேற வேற இருக்கும்போது ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் எல்லாமே கொடுத்துருக்கானா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா? 294 + 210 + 330. ஸோ ஆட் பண்ண என்ன வரும்? 4 and 1 2 3 3 + 2 5 5 + 3 8 834 கிலோமீட்டர். அடுத்தது டோட்டல் டைம். டைம் வேணும். பட் ஆனா இதுல கொடுத்துருக்கிற 3 கிவன்லயுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தான் என்ன கண்டுபிடிக்கணும்? டைம் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒன்னொன்னுக்கா கண்டுபிடிக்கலாமா? அப்போ T1 T2 T3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ T1 is equal to 294 divided by 42. டைமோட ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகேவா? ஸோ அதை நான் டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ 42 294ல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 7 டைம்ஸ் வரும். ஓகேவா? 2 7s are 14, பேலன்ஸ் 1, 4 7s are 28 plus 1 29. ஓகேவா? 7 வருதா? அடுத்தது T2 சேம் 210 by 30. ஸோ இது டைரக்டா 0 0 கேன்சல். 321ல எத்தனை டைம்ஸ்? 7 டைம்ஸ். அடுத்து T3 330 divided by 66. ஸோ 33 66ல 2 டைம்ஸ் போகும். அப்போ 10 by 2. ஸோ கேன்சல் பண்ணா 5. இப்போ டோட்டல் டைம் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 7 + 7 + 5. ஸோ 14 14 + 5 என்னது? 19 hours. இதில் யூனிட்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. அதனால டைரக்டா ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வர்றது கண்டிப்பாக டெசிமல்ல தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம நார்மல் டிவிஷன் போடுறதா பெட்டர். ஸோ 834 19 19ன்றது கிட்டத்தட்ட 20 கிட்ட வரும். கரெக்டா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். ஸோ 9 4s are 36, பேலன்ஸ் 3, 1 4s are 4, 4 + 3 7. ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும் உங்களுக்கு? 7 வரும். ஸோ 13 ஆயிரும். 74. கரெக்டா? ஸோ இப்போ 74 எத்தனை டைம்ஸ் போகும்? ஆல்ரெடி இங்க 4 இருக்கிறதுனால 3 டைம்ஸ் தான் போகும். ஓகேவா? ஸோ 9 3s are 27, பேலன்ஸ் 2 5 57. தென் மைனஸ் பண்ணா 7. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு நம்மளுக்கு என்ன வரும்? 0. சாரி 6 6ல 1 போச்சுன்னா 5 17. ஸோ 0. ஸோ 117ன்றது 8 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ 972, பேலன்ஸ் 7, 8 15 152. ஸோ எகைன் மைனஸ் பண்ணீங்கன்னா 18 வரும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆன்சரே வந்து பார்த்தீங்கன்னா 43.89 வருது. ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சாலே போதும். 43.8. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாடலும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தனித்தனியா கிலோமீட்டர் ஸ்பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆவரேஜ் ஸ்பீட் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் 2 வேல்யூ இல்லைன்னா 3 வேல்யூ வரும். அவ்வளோதான்.
ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அந்த ஜெஸின்ற பர்சன் அந்த ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு 294 கிலோமீட்டரை 42 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகிறான். திரும்ப அடுத்து 210 கிலோமீட்டர் 30 ஸ்பீடில் போகிறான். 330 கிலோமீட்டர் 66 ஸ்பீடில் போகிறான். ஸோ இதோட அந்த ஜேர்னி முடிஞ்சிருது. ஓகேவா? கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த டோட்டல் ஜேர்னின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் டோட்டல் ஜேர்னி அதாவது டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் வரும்பொழுது ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேவா? அதாவது டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம், அதே மாதிரி டைம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம். பட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கிவன்ல டைமே கொடுக்கல, டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வச்சு நம்மளே என்ன கண்டுபிடிச்சிக்கணும், டைம் தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் கிவன்லேயே கொடுத்துட்டான், அதனால நான் ஃபர்ஸ்டே ஆட் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா? டோட்டலாக எத்தனை டிஸ்டன்ஸ் அவன் கவர் பண்ணியிருக்கான் அப்படின்றத ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மூணுமே வேற வேற டேட்டாஸ்ன்றனால மூணுக்குமே வேற வேற டைம் வருமா, டிஸ்டன்ஸ் வேறையா இருந்தால் டைமும் வேற தான் வரும். ஸோ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ டைமுக்கு ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு 42. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 7 டைம்ஸ் போகும். ஓகேவா? அதே மாதிரி T2. ஸோ 210 டிவைடட் பை 30 7 டைம்ஸ். அதே மாதிரி T3 330 டிவைடட் பை 66 5 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இது 1 டைம், இது 2 டைம் வரும். ஸோ இது 10ன்னு வரும். மறுபடியும் 10 2ஆல டிவைட் பண்ணிங்கன்னா 5 வரும். இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைம்ஸ் கிடைச்சிருக்கா. ஸோ நான் டைம் எல்லாத்தையும் அதே டோட்டல் டைம்ன்றனால நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 7 + 7 14, 14 + 5 19. ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை ஹவர்ஸ், 19 ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, டோட்டல் டைம் கண்டுபிடிச்சாச்சு, அதை டைரெக்டாக டிவைட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ இதுலேயே ஆப்ஷன்லேயே டெசிமல் இருக்கிறனால நான் ஸ்ட்ரெயிட்டாக நார்மல் டிவிஷனே போட்டேன். ஏன்னா 19 வந்து ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணுறதுனால நான் நார்மல் டிவிஷனே போட்டேன். ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? பேலன்ஸ் வர்றது 3 டைம்ஸ் அண்ட் 8 டைம்ஸ். இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சரியா? இது காப்பி பண்ணிக்கோங்க, அப்போதான் அந்த பேஜ் போட முடியும். ஓகே. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்.
ஸோ இப்போ இதில் பாருங்க 43 வரைக்கும் கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது? 36, 43, 48, 14 இருக்கா? ஸோ நீங்கள் 43 வரைக்கும் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் போட்டுடலாம். சரியா? நெக்ஸ்ட் 40 கொஷின் போடுங்க பார்ப்போம். ஸோ இப்போ இது நம்ம பார்த்த மாடலே தான். ஸோ டிஸ்டன்ஸ் சேம், ஸ்பீடு மட்டும்தான் வேற வேற. ஆ 60 ஆன்சர் வந்துச்சா? ஸோ 2 into xy divided by x plus y. ஓகேவா? ஸோ 2 into 55 into 66 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 121. ஸோ 11 டேபிளில் கேன்சல் ஆகுமா? ஸோ 5 டைம்ஸ், இது திரும்ப 11 டைம்ஸ், திரும்ப 6 டைம்ஸ். ஸோ 10 into 6 60. ஓகேவா? போடாதவங்க காப்பி பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு ஸோ 41 லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாடல் நம்ம ட்ரெயினில் பார்த்ததுக்கப்புறம் ட்ரெயின் சம்ஸில் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 42. A man driving a car at a speed of 75 km/h. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. அண்ட் பிரிட்ஜ் 1.4 மினிட்ஸ். இப்போ இங்கே பாருங்க, யூனிட் மட்டும் சேஞ்ச் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ இங்கே km/hல இருக்கு, இது மினிட்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம டைமை வந்து ஹவர்ல மாற்றணும்னா என்னது? 1.4/60. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? லென்த் ஆஃப் த பிரிட்ஜ். லென்த் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிஸ்டன்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ d is equal to s into t. ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்பீடு தெரியும், டைம் தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்ன வந்துச்சு சொல்லுங்க. இந்த இடத்துல டெசிமல் வரனால எப்படி ஈஸியாக போடலாம்னா, நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு டெசிமலுக்கு மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ ஸ்பீடு 75. ஓகேவா? தென் 14 மாற்றிட்டு கீழே எக்ஸ்ட்ரா 10 ஆட் பண்ணிக்கலாம். 16 into 10. ஓகேவா? ஸோ 0.4 பதிலாக மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10க்கு டெசிமல் மேலே கேன்சல் ஆயிடும், கீழே மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 வரும், அவ்வளோதான். ஓகேவா? கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 1.75 கரெக்ட். எல்லாருக்குமே ஆன்சர் வந்துச்சா?
ஓகே. ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக எல்லா மாடல்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினும் போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸும் வரும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு லேட்டராக சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதில் பேலன்ஸ் இருக்கிற கொஷின் இதே மாடல் தான், இதுக்கப்புறம் பின்னாடி வர்றது எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஸோ மாடல் அதே தான். ஓகேவா? நம்பர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இதோட காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே. நீங்கள் இதில் இருக்கிற மாடல்ஸ் மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ என்டிபிசியில் நியூ மாடல் கேட்கறது ரொம்ப ரேர் தான். ஸோ கேட்ட மாடலே தான், நம்பர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவான், டேட்டா மட்டும்தான் மாற்றுவான், கான்செப்டை மாற்ற மாட்டான். ஓகேவா? அதனால் இப்போ போட்ட வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் இந்த அப்கமிங் அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் போடும்பொழுது புரியும். சரியா? சரி, ஓகே. இதை காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கோங்க. டைரக்ஷன் வந்து ஓகே. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் பேட்ச் சொல்லி கொடுக்கும்போது ரீசனிங் புக் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு ஸ்பைரல் கொடுத்துருப்பாங்களே, அதில் வந்து நம்ம டைரக்ஷன் சொல்லி கொடுத்துருப்போம். அது எல்லாமே 90 டிகிரி தான். ஓகேவா? ஒருவேளை நீங்கள் அந்த பேட்ச் நான் டைரக்ஷன்ஸ் எடுக்கும்போது அட்டன் பண்ணலைன்னா யூடியூப்ல பாருங்க. பட் ஆனால் அதே டாபிக் வந்து மறுபடியும் நான் எடுப்பேன். ஓகேவா? ஸோ யூடியூப்ல செக் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க, டைரக்ஷன் வரும். அப்படி இல்லைனாலும் திரும்பவும் இப்போ தானே நம்ம ஒவ்வொரு ரீசனிங்ல கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சிருக்கோம்ல, ஸோ திரும்பவும் மறுபடியும் ரிப்பீட்டட் கிளாஸ் வரும் டைரக்ஷன். அப்போ கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஸ்பைரல் புக் ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் இருக்கிற எல்லாமே 90 டிகிரி பேஸ்டு டைரக்ஷன் தான். ஓகேவா? நான் திரும்பவும் எடுப்பேன். ஓகே.